ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சைக்கோவின் காதலி பார்ட் 3ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். போன பாட்டு லாஸ்ட்ல நம்மளோட சைக்கோ ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு காதல் பரீட்சை வைக்கிறான். அதை அவ எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே பயந்துருப்பா. அதோட வீட்டில் எல்லாத்துட்டையும் சொன்னாலும் அவங்களும் அதை பெருசா எடுத்திருக்கவே மாட்டாங்க. அதோட ஒரு பக்கம் இவன் சைக்கோதனமா நடந்தாலும் இன்னொன்று பக்கம் தான் பொண்டாட்டி கால் தரையில படக்கூடாது, தான் கையில தான் நடக்கணுங்கிற மாதிரிலாம் பார்த்து பார்த்து அவளை கவனிச்சு பார்த்துப்பான். அப்பதான் நம்மளோட ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வரும். தன்னோட கணவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னும் அவன் இந்த விஷயத்த தன்கிட்ட சொல்லலனும் தான் அவனுக்கு ரெண்டாம் தாரனும் அவளுக்கு எல்லா விஷயமே தெரிய வருது. இதை தெரிஞ்ச அவளுக்கு ரொம்பவே கோவம் வருது. தான் புருஷன் தாங்கிட்ட எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அவனை பார்க்கறதுக்கு போவா. அதோட அந்த பாட்டை முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க டிராமா உலகத்துக்குள்ள போகலாம். இந்த கோவம் எல்லாமே சாம்ராட் மேலையும் திரும்ப ஆரம்பிக்குது. அவ எதுவுமே சொல்லாம அவ அங்கேருந்து வேகமா நம்மளோட ஹீரோவை பார்க்க போறா. அவன் ஆபீஸ் விஷயமா காலில் பேசிட்டு இருக்கும் போது உடனே அவன் கிட்ட போய் கேட்கிறான், நீங்க எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. என்ன விஷயம், ரொம்ப ஓவரா பேசுறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி திமிரா அவனு கேட்க, ஆமா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, உங்க அம்மா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாமே, நான் உங்களுக்கு ரெண்டாம் தாரமாமே, உங்களோட முதல் மனைவிக்கு அப்படி என்ன ஆச்சு, அவங்கள விட்டுட்டு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இந்த உண்மையை ஏன் என்கிட்ட இவ்வளவு நாள் சொல்லல அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் அவன் மனசுல இருந்த எல்லா கேள்வியும் ஒன்னா சேர்த்து கேட்க, நம்ம ஹீரோ சாதாரண ஹீரோ இல்லையா, அவன் சரியான சைக்கோ ஹீரோ. சோ அவனுக்கு கோவம் வரும் இல்லையா, உடனே கோவப்படுறான். ஏய் என்னடி ரொம்ப ஓவரா வாய்ஸ் அப்படி எகிரி பேசுற, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசணும்னு வையன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது தெரியுமா, நீ எனக்கு அடங்கிதான் எப்பவுமே பேசணும். ஆமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏற்கனவே ஒத்துவல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு எதுக்கு தெரியணும், அந்த லைஃப் எனக்கு பிடிக்கலன்னு நான் வந்துட்டேன், உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சு, அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், புரியுதா, இதுக்கப்புறம் என்னோட பழைய விஷயத்தை பத்தி நீ திரும்ப பேசினீன்னா அப்புறம் நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுக்குற மாதிரி இருக்கும். நேத்து நைட்டு மறந்துட்டியா, அந்த காதல் பரீட்சை அதை விட மோசமான ஒரு தண்டனையை உனக்கு கொடுப்பேன், அதனால என்கிட்ட இந்த மாதிரி திமிர்த்தனமா பேசக்கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசுறான். இவளுக்கு உடனே ரொம்ப பயமாவும் இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. என்னடா அது இப்பெல்லாம் பேசுறாங்க, அவன்கிட்ட உண்மையை கேட்டா அவன் இப்படிலாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் அவகிட்ட அப்படி ரூடா பேசிட்டு டக்குன்னு சாருக்கு ரொமான்டிக் மூடு வந்துருச்சா என்னன்னு தெரியல. உடனே ஷாருக் கான் மாதிரி ரெண்டு கையை அப்படியே விரிச்சுக்கிட்டு வாமா வாமா எனக்கு ஹக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னு. உடனே இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. அட லூசு பயலே, உண்மையில எனக்கு கோவம் வருது, உனக்கு ஃபீலிங்ஸ் வருதா அப்படின்னு இவன் மனசுலேயே நினைச்சிட்டு அப்படியே நிக்கிறான் அந்த இடத்துலயே. வரப்போறியா இல்லையா அப்படின்னு அவன் அதட்டினோடனே பயந்துக்கிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். இவன் என்ன பண்றான், கையில ஒரு துணி வச்சிருப்பான், அந்த துணியை வச்சு இவளோட இடுப்பை அப்படியே டைட்டா பிடிச்சி இருக்கிறான். அப்ப அவகிட்ட அவன் நெருங்கி வருவாங்கிறதுக்காக உடனே இவளுக்கு என்ன பண்றது இல்ல, என்னங்க என்ன பண்றீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, நீயே பொண்டாட்டிமா, உன்னை நான் என்ன வேணா பண்ணுவான், நீயே என்னோட ப்ராப்பர்ட்டி, உன்னை நான் என்ன பண்ணாலும் யாரும் இங்க கேட்க முடியாது புரியுதா. அப்புறம் என்கிட்ட இப்ப நீ என்ன சொல்லணும் தெரியுமா, என்னை இறுக்கி பிடிங்க, ரொம்ப இறுக்கி பிடிங்க அப்படின்னு நீ சொல்லணும். எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு அவன் சொல்ல, உடனே இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, என்னால அப்படிலாம் சொல்ல முடியாது, தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்படின்னு அவ சொல்ல, ஏய் நான் என்ன சொல்றேன்னு தெரியுதுல்ல, நீ இப்ப சொல்ல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மிரட்டுறான். உடனே இவ பயந்துட்டு வேற வழி இல்லாம இறுக்கி பிடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் சொல்கிறா. உடனே அவன் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை வச்சு மறுபடியும் டைட்டாக இருக்கிறான். அவளுக்கு ரொம்பவே வலிக்குது, வலியில் கத்துறா, தயவு செஞ்சு விடுங்கங்க என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே அந்த பேய் பார்த்துட்டு இருக்கும் இல்லையா, நம்மளோட தாரா கஷ்டப்பட்டா அதுக்கு பொறுக்காதே. உடனே மறுபடியும் ஒரு பலமான காத்தெல்லாம் வீச அந்த ஜன்னல்லாம் படன்னு திறக்குது. நம்மளோட சைக்கோ ஹீரோவும் தாராவும் என்னடா அது சம்பந்தமே இல்லாமல் காத்தடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேய் வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ரெண்டு பேர் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அங்க நம்மளோட ஹீரோக்கு கால் வருது. உடனே அவன் பேசுறதுக்காக போயிடுறான். அப்ப அந்த காத்து அப்படியே நின்றுடுது. அப்போ கீழே இலைகள்லாம் கிடக்கு. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு, இந்த இலை அன்னைக்கு நாங்க ஒரு மரத்துல நின்னமே,
அந்த மரத்துல உள்ள இலை மாதிரி தானே இருக்கு. அப்பனா ஏதோ சம்திங் ராங். இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருது. இந்த காத்து வந்து பலமா அடிச்சதுனால அந்த ரூம் ஃபுல்லாவே குப்பையா இருக்கும். உடனே பறக்க பறக்க அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து கீழ வந்து மாமியார் கூப்பிடுற சத்தம் கேக்குது. உடனே பயந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பதட்டமா போறா. என்ன பயம் விட்டு போச்சா? எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்க? அப்படி என்னடி பண்ற? என் புள்ள வெளியில வந்து அவ்வளவு நேரம் ஆகுது. இப்போ வரைக்கும் ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு ரொம்பவே ஓவரா திட்டுறாங்க. உடனே வந்து அவ சொல்றா, இல்ல அது வந்து அப்படி இப்படின்னு அவ சொல்ல வரும்போதே, போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவள பேசக்கூட விட மாட்றாங்க. அப்புறம் ஒரு பேப்பர தூக்கி கையில குடுக்குறாங்க. இது வந்து பாதாம் அல்வா எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ரெசிபியும் இதுல இருக்கு. எங்க வீட்ல நாங்க எப்படி செய்றோமோ அதே மாரி தான் நீ செய்யணும். ஏன்னா புது மருமக வீட்டுக்கு வந்தா மொத நாளே ஸ்வீட்லாம் செஞ்சு தர்றது வந்து வழக்கம் தான். அதனால எங்க எல்லாருக்குமே பாதாம் அல்வானா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் எங்க வீட்டு ஸ்டைல்ல தான் நீ பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த லிஸ்ட். இத பார்த்து நல்ல விதமா செஞ்சு எடுத்துட்டு வா போ அப்படிங்கிற மாரி அவங்க சொல்ல, இவளும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போறா. அப்ப அந்த மாமியாக்காரி என்ன பண்றா, கால வேணும்னே நீட்டுறா. அதுல தடுக்கி நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறா. அத பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாளுங்க. இது எல்லாத்தையும் அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா தன் பொண்டாட்டி எப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் கேட்க மாட்றான். என்ன நீ கொஞ்சம் பார்த்து கூட நடக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசிட்டு கையை கொடுத்து வா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அவளும் அழுதுட்டே அவங்க கையை பிடிச்சு எந்திரிச்சிடுறா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேலையை கொடுக்குறோம், அதை கூட உன்னால வந்து நல்ல விதமா பண்ண முடியாதா? போய் சீக்கிரமா போய் பண்ணு போ அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்புறாங்க. அவளும் அழுதுட்டே வந்து கிச்சனுக்கு போறா. அப்ப அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அவளோட முன்னாள் காதலன் சூரஜ் இருக்கான்ல, அவன் கூட அவ எப்படிலாம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் மரத்தடியில வந்து அவனுக்கு வந்து பாதாம் ஹல்வா செஞ்சு எடுத்துட்டு போயிருப்பா போல. அது வந்து அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு அவ்வளவு பாராட்டுவான். என்னோட வருங்கால பொண்டாட்டி எவ்வளவு அழகா சமைச்சிருக்கா தெரியுமா, செம்மையா இருக்கு, உன் கைக்கு தங்க வளையலே போடலாம் தெரியுமா, கண்டிப்பா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகட்டும், கண்டிப்பா உனக்கு என்னெல்லாம் பண்ணி போடுறேன் பாரு அப்படி இப்படின்னு ரொம்ப கேரிங்கா பேசியிருப்பான். இதெல்லாம் பார்த்து அவளும் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பா. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவ அழுதுட்டே இங்க வந்து சமைச்சிட்டு இருக்கா. ஏன் கடவுளே ஏன் இப்படி பண்றீங்க, நான் வந்து என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கொடுமைக்கார வீட்டுல வந்து என்ன மருமகளா வர வச்சுட்டீங்களே, எல்லாரும் எப்படி என்ன ட்ரீட் பண்றாங்க, இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி இருந்துமே என்னோட கணவரும் சரி அவங்க அம்மா ட்ரீட் பண்றதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ஆஸ் யூஷுவல் எல்லா மருமகளும் புலம்புறது தானே, அதே மாதிரி புலம்பிக்கிட்டே சமைச்சிட்டு இருக்கா. ஒரு வழியா சமைச்சு எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் போய் பரிமாறா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கண்டிப்பா பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாமனார் வந்து கட்டு கட்ட பணத்தை எடுத்து யாருக்கிட்ட கொடுக்குறாருன்னா அவரோட மூத்த மகன் இருக்கால அவன் பையன்கிட்ட கொடுத்து விடுறாரு. அந்த பையனும் எடுத்துட்டு போய் நம்ம தாராட்ட போய் கொடுக்குறான். என்னங்க இந்த பணத்துக்காக தானே இப்படிலாம் சீனை போட்டீங்க அப்படின்னு ஒரு மாதிரியா பேசுறான். சின்ன பையன் மாதிரியே பேச மாட்டான். உடனே வந்து அண்ணங்காரருக்கு வந்து கோவம் வந்தது. டேய் என்னடா பெரியவங்கள்ட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா, சாரி கேளு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கேட்க முடியாது போப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடலாம். அப்ப வந்து நம்ம சைக்கோ ஹீரோட தங்கச்சி இருக்கால காஜல், அவ வந்து சொல்றா, என்ன பெரிய நீ அண்ணன் வந்து கிஃப்ட் வந்து பகவத்கீதை கொடுத்துட்டாரு, இப்ப நீங்க சின்ன அன்னைக்கு நீங்க என்ன பரிசு கொடுக்க போறீங்க, கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விடுறா. இவ வந்து திருன்னு முழிச்சிட்டு என்கிட்ட பெருசா எதுவும் இல்லைனாலும் என்னோட ஆசீர்வாதம் உன்கிட்ட எப்பவுமே இருக்குமா, நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்றாங்க. உடனே காஜல் சொன்னா, என்னது இது பரிசு கொடுக்க சொன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆறீங்களா, அதெல்லாம் முடியாத, பரிசு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட என்னமா இருக்கு கொடுக்க அப்படின்னு கேட்க, அதான் கழுத்துல டாலரா தங்க செயின்லாம் தொங்குதே, அதுல ஒண்ணு எடுத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவளே அந்த செயினை எடுத்து கழட்டி தாராட்ட வந்து கொடுத்துடுறா. இது வந்து பெரிய அண்ணி சார்பா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னிக்காரிக்கு எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே வந்து கோச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. கடைசியா யாரு வந்து பரிசு கொடுக்க வருவான்னா அந்த மாமியாக்காரி தான். அவ பக்கத்துல வந்துட்டு பரவாயில்ல இன்னைக்கு பாதாம் ஹல்வா நீ ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்த, அதுக்கான பரிசு வந்து உனக்கு கொடுக்கணும்ல, என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளையல் எடுத்து காட்டுறாங்க. இது பாரம்பரியமா இங்க வந்து வீட்டுக்கு வர மருமகளுக்காக அவங்க வந்து வச்சிருப்போம், இதை வந்து நான் உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி போட்டு விடுறாங்க. ஆனா அவளுக்கு ரொம்பவே டைட்டா இருக்கு, அந்த வளையல் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கு. சொல்றா அத்தை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்ல போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை அப்படியே கையை பிடிச்சி இறுக்கி போட்டு விடுது. அவ வழியில அப்படியே கடந்து துடிக்கிறா. இது எல்லாத்தையும் அந்த சைக்கோ பைய பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம இருக்கான். ஆனா இதெல்லாம் பார்த்தா அந்த பேய்க்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. மறுபடியும் என்ன பண்ணுது, ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல ஒரு பலமான காத்தை உருவாக்குது. அந்த காத்தோட வேகத்துல அப்படியே வந்து அந்த மாமியாக்காரி கன்னத்திலேயே அரையிற மாதிரி அந்த காத்து வந்து அடிக்குது. உடனே எல்லாரும் ஷாக் ஆறாங்க.
உடனே மாமியாக்காரிக்கு கோவம் வந்தது. இந்த தரித்திரியம் பிடிச்சவ இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து தான் இந்த மாரி அபசகுனமா ஒவ்வொன்னும் நடந்துகிட்டே இருக்கு. என்ன பொண்ண தான் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தோமோன்னு தெர்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து நம்ம தாராவ வந்து தப்பு தப்பா பேசுறாங்க. ப்ளேம் பண்றாங்க. அவளுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தான் புருஷன் அவனுக்கு சப்போர்ட் பண்ண வருவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதெல்லாம் அவன் கண்டுக்காமவே இருக்கான். அதோட வந்து தங்கச்சிக்காரி கேட்கிறா, "அண்ணா எல்லாம் குடுத்துட்டாங்க. இப்ப நீ வந்து என்ன கிஃப்ட் பண்ண போற அன்னைக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஓகே நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வரான். உடனே அவன் வந்து சொல்றான், "அவளுக்கு கிஃப்ட் குடுக்குறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் சொல்றத ஃபர்ஸ்ட்டு நீ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, "போய் டைனிங் டேபிள் மேல ஏறி நில்லுடி" அப்படின்னு சொல்றான். உடனே இவ அப்படியே யோசிக்கிறா. எல்லாரும் என்னடா அவன் பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏற போறியா இல்லையா அப்படின்னு அவன் அதட்டுனோனே அவளும் மேல ஏறுறா. என்ன பண்ண போறான்னு தெரியல இந்த சைக்கோ பையன். ஒரு பக்கம் வந்து இவன் புருஷன் பண்ற டார்ச்சர் தாங்க முடியல. இன்னொன்னு பக்கம் இவன் மாமியாக்காரி பண்ற டார்ச்சர் தாங்க முடியல. 2 பேருக்கும் நடுவுல நம்மளோட தாரா படுற பாட்டு ரொம்பவே பாவமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த பேய் வந்து ரொம்ப இரக்கமுள்ள பேயா தான் இருக்கு. நம்ம தாரா வந்து எப்பலாம் கஷ்டத்துல இருக்காளோ அப்பலாம் வந்து ஹெல்ப் பண்ணுதுல்ல. ஸோ நல்ல பேயா தான் இருக்கும் போல. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.